ஹலோ, வெல்கம் டு மை சேனல் ஹோம் ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம குக்கிங்க்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கபர்டில் இல்லை ஷெல்ஃப்ஸில் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நான் மாடுலர், அதாவது கபர்ட் இல்லாத வெறும் ஷெல்ஃப்ஸ் இருக்கிற கிச்சனில் வைக்கிறதுக்கும் இந்த ஹேக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். எல்லா லிங்க்ஸும், ப்ராடக்டோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். இதுதான் என்னோடய கபர்ட். இதில் தான் நான் எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்பைசஸ், ரைஸ், சீரியல்ஸ் எல்லாமே வைக்க போகிறேன். இதில் பார்த்திங்கன்னா 3 ஷெல்ஃப் இருக்குது. இன்னொரு கபர்ட்லேயும் நான் மீதி சில ஐட்டம்ஸ் எல்லாம் வைக்க போகிறேன். அதில் 2 ஷெல்ஃப் இருக்குது. அது கவுண்டர் டாப் கிட்டேயே இருக்குது, அதனால் ஈஸி ஆக்சஸ்க்காக அங்கே வைக்கிறேன். என்னோடய ஷெல்ஃப் எல்லாத்துக்கும் நான் ஷெல்ஃப் லைனர் போட்டிருக்கேன். இது உங்களோட கண்டெய்னர்ஸ் எல்லாம் ஸ்கிட் ஆகாமல் நல்லபடியாக பார்த்துக்கும். இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த பெரிய கபர்டில் ஃபர்ஸ்ட் அந்த டாப்பில் இருக்கிற ஷெல்ஃபில் என்ன வச்சுருக்கோன்னு பார்க்கலாம். நான் கெட்டல், ஃப்ளாஸ்க் வச்சுருக்கேன். அப்புறம் கிளாஸஸ், அதாவது ஜூஸ் கிளாஸஸ், கெஸ்ட் எப்போயாவது வந்தால் யூஸ் பண்ணுறது, அது வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ட்ரேஸ் வச்சுருக்கேன். அப்புறம் டீ காஃபி கப்ஸும் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த வெஜிடபிள் கட்டர் வச்சுருக்கேன். இது டாப் ஷெல்ஃபுன்றதுனால ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வைக்கல. இது என்னோடய செகண்ட் ஷெல்ஃப். இதில் எல்லா பல்ஸ் வெரைட்டிஸும் வச்சுருக்கேன். அதாவது கடலைப்பருப்பு, பொட்டுக்கல்ல, துவரம் பருப்பு, பைத்தம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, அதெல்லாம் நடுவில் வச்சுருக்கேன் ஈஸியாக எடுக்கிறதுக்காக. அப்புறம் சைடில் கொள்ளு, மூக்கடலை, பட்டாணி, இந்த சுண்டல் வெரைட்டிஸ் அதெல்லாம் தனியாக கொஞ்சம் சைடில் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் சைடில் பார்த்திங்கன்னா சம்பா ரவை, கேழ்வரகு மாவு எல்லாம் வச்சுருக்கேன். ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது இது. அப்புறம் அவல் இங்கே வச்சுருக்கேன் பாயாசத்துக்காக. மீல் மேக்கர் இந்த சைடில் வச்சுருக்கேன். அந்த பக்கம் எனக்கு வேறு ஒரு கபோர்டோட அட்டாச் ஆகிருக்கு, ஸோ அங்கே எதுவும் வைக்கலை. நீங்கள் எல்லாத்தையும் லேபிள் பண்ணி இப்படி எழுதி ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் என்ன ஐட்டம்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இந்த ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த க்ரையான்லேயோ இல்லை ஒயிட்னர்லேயோ எழுதிக்கலாம். இந்த ஷெல்ஃபில் நான் ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட் ஆன்லைன்லேருந்து வாங்கினது. இதில் கொஞ்சம் கொண்டக்கடலை, மொச்சை, அப்புறம் வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எல்லாம் இதில் வச்சுருக்கேன். இது அப்பப்போ யூஸ் பண்ணுறதுனால இந்த பேஸ்கெட்டில் வச்சுருக்கேன். நான் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலை. காரணம் என்னென்னா, கிளாஸ் கண்டெய்னர்ஸ், ஸ்டீல் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர், என்வாயர்மெண்ட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அப்புறம் உங்களுக்கு என்ன ஐட்டம் இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் வச்சிங்கன்னா ஈஸியாக பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிச்சனுக்கு ஒரு நீட்டான லுக்கும் இது தரும். ஸோ பிளாஸ்டிக்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லோரும் கொஞ்சம் கிளாஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம செகண்ட் ஷெல்ஃபை இப்போ ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. நான் இந்த ஸ்டோரேஜ் பேஸ்கெட் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஐட்டம், எந்த ஐட்டம் எடுக்கிறதா இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் இந்த பக்கம் புஷ் பண்ணி, அதுக்கப்புறம் புல் பண்ணி, ஈஸியாக ட்ராக் பண்ணி எல்லா ஐட்டத்தையும் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் என்னோடய பாட்டம் ஷெல்ஃபில் ஸ்டீல் கண்டெய்னர்ஸில் எல்லா ஹெவி ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன் ஈஸி ஆக்சஸ்க்காக. இட்லி ரைஸ், அப்புறம் பாயில்டு ரைஸ், அப்புறம் ரா ஒயிட் ரைஸ் ஒரு பச்சரிசி, வீட் ஃப்ளார், அப்புறம் பிரியாணி அரிசி, அதாவது பாஸ்மதி எல்லாம் இதில் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸ் லைக் சர்க்கரை அதெல்லாம் நான் தனியாக ஒரு பேண்ட்ரின்னு சொல்லிட்டு தனி கபர்டில் வச்சுருக்கேன். இங்கே நான் பார்த்திங்கன்னா இந்த கபர்ட் ஃபுல்லாகவே ரொம்ப குறைஞ்ச ஐட்டம்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெரிய கபர்டை ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி நான் மாடுலர் கிச்சன், அதாவது கபர்ட்ஸ் இல்லாமல் வெறும் ஷெல்ஃப் இருக்கிற கிச்சனில் கூட நீங்கள் இந்த மாதிரி நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். பட் கம்மி ஐட்டம்ஸ் வச்சுக்கோங்க. வேணால் எக்ஸ்ட்ரா ஸ்டீல் ஷெல்ஃப்ஸ் வாங்கிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும்.
இப்போது நம்ம இந்த நெக்ஸ்ட் கபோர்ட் போகிறோம். இங்கே வந்து நமக்கு தேவையான ஸ்பைசஸ் மசாலாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த ஐட்டம்ஸை இங்கே வைக்க போகிறோம். மேலே ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா நான் கெலாக்ஸ், ஹார்லிக்ஸ் அப்புறம் ஹனி வச்சுருக்கேன் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால. நிறைய இந்த மாதிரி மசாலா ஐட்டம்ஸ், சன்னா மசாலா, கஸ்தூரி மேத்தி, அப்புறம் பாதாம் ட்ரை மிக்ஸ் அது இதுன்னுட்டு வாங்குகிறோம். பட் இது ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வேறு கண்டெய்னரில் கொட்டி வைக்க முடியாது. அந்த டைமில் இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு மேலே பாக்ஸில் சுற்றிட்டு அப்புறம் உள்ளே இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் சீலர் போட்டு அதை வந்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கெடாமல் அப்புறம் ஸ்பில்லும் ஆகாது. இதை வந்து மேலே வைங்க ஒரு ஸ்டோரேஜ் பேஸ்கெட்டில். உங்களுக்கு தேவையான ஐட்டமை நீங்கள் ஜஸ்ட் அந்த பேஸ்கெட்டை இப்படி புல் பண்ணி எடுத்துக்கலாம். வீட்டில் நிறையா இந்த மாதிரி இந்த டீ பேக்கெட்ஸ் இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒழுங்காக யூஸ் பண்ண முடியல. அதனால் இப்போ வந்து மேலே வந்து ஒரு பேஸ்கெட்டில் வச்சு அது ரெகுலர் யூஸ்க்காக அங்கே வச்சுருக்கேன். அப்புறம் கர்மா கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த டீ பிராண்டிலேருந்து எங்களுக்கு கிஃப்ட் வந்தது. ஸோ அது வந்து அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அது நாங்கள் வந்து இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணுறோம். நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் வந்து அங்கே மேலே வச்சுருக்கேன் டாப் ஷெல்ஃபில். இப்போ நம்ம டாப் ஷெல்ஃப் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். நான் வந்து என்னோடய செகண்ட் ஷெல்ஃபில் தெர்மாக்கோலில் பண்ண ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் ஹைட் இன்க்ரீஸ்க்காக, பின்னாடி இருக்கிற ஐட்டம்ஸ் எடுக்க. நீங்கள் ஸ்டேர் ஆர்கனைசர் இல்லை லேசி சூசன் கூட யூஸ் பண்ணலாம். இதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்புறம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அஞ்சரை பெட்டி, அதுக்கு வந்து மேலே வந்து கிளாஸ், சீத்ரூ கிளாஸ் இருக்குது. ஸோ இதில் நீங்கள் மசாலா ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரிவால்விங் அந்த ஸ்பைஸ் கண்டெய்னர் அது கூட வந்து வாங்கிக்கலாம். இல்லைனா இப்படி சின்ன ஸ்பைஸ் ஜாரில் ஸ்டோர் பண்ணலாம். இது நீங்கள் இங்கே வைக்கலன்னா கவுண்டர் டாப்பில் கூட வச்சுக்கலாம். என்னோடய செகண்ட் ஷெல்ஃபில் ரசப்பொடி, சாம்பார் பொடி, சில்லி பவுடர், தனியா, இந்து உப்பு, நாட்டு சக்கரைலாம் வச்சுருக்கேன். முன்னாடி காஞ்ச மிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் இந்த இடத்துல கரம் மசாலா, சீரகம், கடுகு, வெல்லம், சர்க்கரை, புளி, உப்பு எல்லாமே வச்சுருக்கேன். அப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா மல்லி, ஏலக்காய், சோம்பு அப்புறம் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். அது எப்பயாவது தான் யூஸ் பண்ணுறதுனால மேலே வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த செகண்ட் சின்ன கபோர்டு ஃபுல்லாக வந்து ரெடி ஆகிருக்கு. நம்ம அந்த தெர்மாக்கோலில் பண்ண ஆர்கனைசர்னால் இப்போ பின்னாடி இருக்கிற ஐட்டமை முன்னாடி எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஈஸியாக எடுக்க முடியுது. ஸோ உங்கள் கபோர்டு எந்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைசர்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு வேணால் நான் வீடியோ போடுறேன். நம்ம அஞ்சரை பெட்டியை இந்த இடத்துல கூட மேலே ஷெல்ஃபில் வச்சுக்கலாம். அப்படி வேணான்னா உங்களோட கவுண்டர் டாப் உங்கள் மேடையிலேயே கிட்ட வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே வந்து போய் அந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.